எதுவுமே பண்ணலனாலும் எலெக்ஷன் டைம்ல 1000-2000 நம்ம மூஞ்சியை தூக்கி போட்டா பல்ல அழிச்சு ஓட்டு போட்டுருவோம். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறது நம்ம கையில இருக்கு. ஊருக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நம்ம வீட்ல இருக்க ஆம்பளைங்க பாத்துப்பாங்கன்னு விட்டுறாம நம்ம ஊர் பொம்பளைங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கை குழந்தைய கூட கூட்டிட்டு இப்படி வெயில வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களே, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. ஒரு பொண்ணு கண்ணடிச்ச வீடியோவை 10 நிமிஷத்துல 1 கோடி பேர் லைக் போடுறான். ஆனா விவசாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்த நம்மள திரும்பி பார்க்கல. விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்காகவும் குனிஞ்சி குனிஞ்சி அந்த முதுகெலும்பே தேஞ்சு போச்சு. இந்தியால இருக்கிற எல்லா நதிகளும் விவசாயத்துக்காக இணைக்கிறோம் பல வருஷமா பேசி பேசி விவசாயத்தை கொன்னுட்டாங்க. 2 கிராமத்துல இருக்கிற ஆறை இணைக்க பர்மிஷன் கொடுங்கன்னு தான் இந்த போராட்டம். இது வெறும் ஆரம்பம் தான். போராடுவோமா? போராடுவோமா? எல்லாத்துக்கும் வணக்கம். கவலைப்படாதீங்க, நான் இருக்க உங்க பிரச்சனைக்கு. தம்பி வணக்கம், அதை கொடுப்பா. தம்பி, உங்களுடைய இந்த போராட்டம் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு மயில்வாகனுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னையிலிருந்து இது தனி மனித போராட்டம் இல்ல. உங்க போராட்டத்துக்கு காக்கா கோகோ கட்சி முழுமையான ஆதரவு உங்களுக்கு கொடுக்குது, முழு மனதோட. சார், நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இது எங்களோட வாழ்வாதாரத்துக்கு உண்டான போராட்டம். தயவு செஞ்சு இதை அரசியலாக்கிறாதீங்க. தம்பி, ரொம்ப பவர்ஃபுல்லான கட்சி, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. போங்க சார். நான் பவர்ஃபுல்லான கட்சின்னு சொன்னேன். போடே. கூட்டம் கூட்டத்துல வீரம். மகனடே, யோ கலெக்டர், ஆயாவல்ல அண்ணே அண்ணே உட்காருங்க. அம்மே நீங்க சும்மா இருங்க, நாங்க பாத்துக்குறோம். யோ ஆயாவல்ல அண்ணே சொல்றது கேளுங்க, உட்காருங்க உட்காருங்க. ஏய் போலீஸ் போங்க சார். ஏய் ஆயாவல்ல சார் சார் ப்ளீஸ் சார் யாரு மேல கேக்குறீங்க? ஏய் ஏய் சார் ஏய் ஏய் சக்தி, நீங்க பண்றதெல்லாம் பப்ளிக் நியூசன்ஸ். முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. உங்களை மாதிரி இந்த ஃபேஸ்புக் போராளிகள் இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸே எதுவும் தெரியறதில்ல. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. வெறும் பப்ளிக்கை ஜனங்களை கூட்டிட்டா எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வந்துருமாங்க? சார், நான் சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க. நாங்க ஒன்றும் இங்க டைம் பாஸ்க்கு வந்து போராடல சார். வம்சாவளியா விவசாயம் பண்ணவன், நாத்து நடுறதை பார்த்து வாழ்ந்தவன் போய் வேற தொழில் பார்க்க சொன்னீங்கன்னா எப்படி சார் போவான்? அதே எதிர்த்து போராடினா பப்ளிக் நியூசன்ஸ் சொல்றீங்க. எல்லா பிரச்சனைக்கும் ரோட்ல வந்து போராடுற மாதிரி பண்ணதே நீங்களாம் தானே சார்? அது மக்கள் போராட்டமா இருக்கிற வகையில் எங்கேருந்து பிரச்சனை வந்தது? எங்கேருந்து வயலன்ஸ் வந்தது? அதுல ஆதாயம் தேடி லாபம் சம்பாதிக்கலாங்கிற கும்பல் உள்ள பூந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே. உங்களுக்கு தெரியும் இருந்தா அவங்கள பிடிச்சி உள்ள போடுங்க. அவங்க உள்ள நுழையறதுக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டு பேசுங்க. வெறும் மண்வெட்டியும் கடப்பறையும் வச்சு நதி அணைக்க முடியாதுங்க, பேசித்தான் முடிவெடுக்கணும். இப்படி பேசி பேசி பேசின்னு சொல்லி தான் நீங்களா ஒரு ஆணை அமைக்கிறதுக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம, கிரவுண்ட் பிளான் தெரியாம, வெறும் மேன் பவரை மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி செய்ய முடியும்? ஏன் சார், தஞ்சாவூர் பெரிய கோயில் என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு தான் கட்டினாங்களா?
வெள்ளக்காரங்களா மண்டைய பிச்சிட்டு இருக்காங்க சார். 80 டன் கல்லை எப்படிடா இவனுங்க கோபுரத்துக்கு மேல எடுத்துட்டு போய் வச்சானுங்கன்னு நாங்க எடுத்தோம் கவுத்தோம் பண்ணல சார். எங்க கிட்ட ஒரு பிரசன்டேஷன் இருக்கு, அது ஒரே ஒரு தடவை பாருங்க சார் ப்ளீஸ். எக்ஸாக்ட்லி இந்த பிளான் படி அந்த ஸ்ட்ரெச்சை ஃபுல்லா கிளியர் பண்ணுங்க. Do one thing. You start from டேய் here and அந்த ஹெச்ஆர் பண்ணாட கூப்பிட்டுருக்கு. சரி இது ஃபர்ஸ்ட் முடியும். ஹலோ சக்தி, யா சந்திரு, சக்தி பேசுறேன், சொல்லுங்க. ஒரு குட் நியூஸ். நம்ம கம்பெனியோட ரீகன்சிடரேஷன் லிஸ்ட்ல உங்க பேரை சேர்த்திருக்கோம். டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டீங்களா? இல்ல சண்முகம், ஒரு புது அமெரிக்கன் ப்ராஜெக்ட், உங்களை திருப்பி வேலைக்கு கூப்பிடுறோம். சம்பளம் வந்து $500,000 per annum. வாவ், போய் தானே சொல்றீங்க? இல்ல நிஜமா, உங்க ரெண்டு பேருக்குமே 500,000 தான் சம்பளம். அப்ப மாயாக்கு? மாயாக்கும் அதே சம்பளம் தான். அவங்க ஆயாக்கு? வாட்? No, some cross talk and all. Shakti want to say something. சந்துரு, எங்களை வேலை விட்டு தூக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு எங்க மனசுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருக்கோம், சந்தோஷமா இருக்கும். And Chandru, one more thing. Yeah, tell me. Do you have time to listen? Okay, go ahead. வாரத்துல 8 days you are working and சனிக்கிழமை நைட்டு you're குடிச்சிங். அதுக்கப்புறம் திடீர்னு எங்களை தூக்கின மாதிரி ஒன்னே வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க. அதனால I have a better deal. You can come to my கிராமம். There are 8 மாடு. டெய்லி சாணி போட்டு அல்றதுக்கு ஆள் இல்ல. If you come, I'll give 80 rupees bata every day. வெச்சிட்டா நாய். என்ன தம்பி ஆளே காணோம், ஊருக்கு போட்டே நினைச்சேன். வெறும்னா வாயில பேசிட்டு போற ஆளு நினைச்சீங்களா? கடைசி வீக்கில் உங்க கூட நின்று களத்துல இறங்கி வேலை செய்வேன். சந்தோஷம் தம்பி. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்வெட்டு வைப்பீங்கல்ல உங்க ஊர்ல, என் பேர் எழுதிரு. வரலாறு முக்கியம். ஏய், சக்தி பேங்க்ல வெயிட் பண்றா, நீ உடனே போய் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடு, ஓகேவா? இங்க நான் பாத்துக்கிறேன், அதை பண்ணிடு, ஓகேவா? சரி சரி.
அந்த நிலச்சரிவில் 21 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் அவன் தான் காரணம். சக்தி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணான். அன்றைக்கி தான் சக்தியை கடைசியாக பார்த்தேன். தேடாத இடம் இல்லை. போலீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு அவரோட ஃபேஸ் வந்திருக்குன்னா அப்போ சக்திக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட்? சக்திக்கு நடந்தது ஆக்சிடென்ட்ல, கொலை. அதனால தான் நான் அவரை மாதிரி இருக்கிறதால என்ன தேடி சுத்திட்டு இருக்காங்க. என் சர்ஜரி கையெழுத்து போட்டவங்க கிட்ட கூட கேட்டேன். அவங்களுக்கும் எதுவும் தெரியலையா? மாயா, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ இந்த கவுன்சிலர் மேலே தான் டவுட்டாக இருக்குது. இல்லை, ஒரு கட்சி கலவரத்தில் அந்த கவுன்சிலரை கொலை பண்ணிட்டாங்க. அவருக்கு எங்கள் மேலே கோவம் இருந்தது தான். ஆனால் சக்தியை கொலை பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. மாயா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் பண்ண அந்த ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஒரு வாட்டி பார்க்கலாமா? இது சக்தியோட லேப்டாப். இதில் நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் பாஸ்வேர்ட் தெரியல. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணட்டுமா? சிவா, இதில் ஃபேஸ் ரெகக்னிஷன் ஆப்ஷன் இருக்குது. சக்தி, உங்கள் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் பார்த்தேன். ரியலி அமேசிங். நம்ம நாட்டோட ஜிடிபி வளரணும்னா இப்படி இந்தியா ஃபுல்லாக இருக்க ரிவர்ஸ் லிங்க் ஆகி அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகணும். இந்த ப்ராஜெக்டோட எக்ஸிக்யூஷன் ஹெல்ப் பண்ண என்னோட US தமிழ் LLCலேருந்து $50,000 ஒரு செக் அனுப்பி வைக்கிறேன். டைனி கான்ட்ரிபியூஷன் டு அவர் ஹோம்லேண்ட். இந்த பாருங்கய்யா, 10 TMC தண்ணி எல்லாம் வீணா போய் கடல்ல கலக்குது. இதெல்லாம் ஊருக்குள்ள கொண்டு வந்து விவசாயத்தை பெருக்கதாயா சக்தி தம்பி போராடுது. அதானே விவசாயிங்க வாழனா தான் உங்களுக்கு பிடிக்காதே. என்னானாலும் சரி, இந்த தண்ணியை கல்யாணி ஆத்தோட இணைக்காம விட மாட்டோம். யோ, நம்ம எல்லா அதிகாரிகளுக்கும் உரைக்கிற அளவுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கய்யா. மாயா, இது உங்களோட மெயில் ஐடி தானே? ஆமாம், இது என்னோட ஐடி தான். ஆனால் ஏன் டெலிவர் ஆகலை? ஜூன் 5ஆம் தேதி உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்ப ட்ரை பண்ணியிருக்காரு. நான் தப்பான அட்ரஸ் போட்டதால உங்களுக்கு டெலிவர் ஆகாம இருக்கு. அதை ஓப்பன் பண்ணு. மாயா, மாயா, நான் இன்னும் எவ்வளோ நேரம் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ சில உண்மைகள் தெரிஞ்சுக்கணும். சக்தி, நீ என்னப்பா இங்க? அந்த நிலச்சரிவில் 21 பேர் சேர்த்தாங்கல்ல, அதுக்கு நீ தான் காரணம்னு உன் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கப்பா. முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு. சண்முக கையில் இருந்து சார். இது நிலச்சரிவு இல்லை சார். எவனோ பிளான் பண்ணி பாம்பு வச்சிருக்கான் சார். பாமா? சும்மா விடக்கூடாது சார். உடனே கமிஷனர் கிட்ட போவோம் சார். மீடியாக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் சார். சார், நம்ம ஊர் மக்களால் கூப்பிடு. பதட்டப்படாத, இது ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம். முதல்ல ஏசிக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். ஒரே நிமிஷம் இரு, ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம்.
ஹலோ சார், குட் ஈவினிங் சார். ஆமாம் சார், சக்தி இங்கே தான் சார் இருக்கு. அப்படி நல்ல பையன் சார், அவன் மேலே எந்த தப்பும் இல்லை சார். நான் ஒரு 10 மினிட்ஸில் கூப்பிட்டு வந்துடுறேன் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இரு.